செய்யத்தக்கதாக இந்த நாளிலே ஆண்டோட சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தடையா பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. இது நேச்சுரலா நடக்கிற காரியம். நேச்சரே சில டைம் நம்மளுக்கு தடையா தான் நிற்கும். செங்கடல் நேச்சர், அல்லேலூயா. யோர்தான் ஒரு நேச்சர், அல்லேலூயா. ஆனா இவைகளெல்லாம் நமக்கு அடிபணியுமா? அல்லேலூயா. அவருக்கு ஒரு படகு போதும். அங்கதான் அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார், அங்கதான் அவர் வார்த்தையை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒண்ணும் இல்லாய்மையிலிருந்து சகலத்தையும் உண்டாக்குனவர். இந்த ஒரு ஸ்பீக்கர் போதாதா? அல்லேலூயா. தேவன் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை யாரிடத்துல போய் சென்றடையணுமோ, இது ஒர்க் ஆகலன்னா பரவாயில்ல, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். யாரை கொண்டு வரணுமோ கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு. அவர் நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளது. சி மைனர். ஓ ஹalleluya. எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கண்களும் அடைக்கப்பட்டிருக்கு. நம்மை அழைத்தவர் நம்மை வெக்க விட்டு போக விடவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் மட்டுமே உண்மை உள்ளவர். இந்த ராத்திரி கரங்களை பரலோகத்திற்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில இருக்கிற சோதரம் நீரே ஜெயம் பெற்றவராய் இருக்கிறபடினாலே சோதரம், மாறாதவராக நீர் கிரியை செய்கிறபடினாலே உமக்கு சோதரம். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். சொல்லுமா? அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். சொல்லுங்க. மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கி இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலிதாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஓ மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இல்லை. அவர் மறந்து போகிறதே இல்லை. மனம் மாற அவர்
மனிதன் இல்லை. அல்லேலூயா. அவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உடையவராய் இருக்கிறார். சத்தமோ அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கூட இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுல நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியில ஊழியம் செய்கிற அருமையான தேவதாசன் என்னை அழைத்திருக்கிறார். அவருக்கும் சபையின் அங்கத்தினர் யாவருக்கும் இந்த பகுதி ஜனங்கள் யாவருக்கும் இயேசு ராஜாவுடைய நாமத்தினால என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நான் ஏறெடுக்கிறேன். தேவனுடைய உன்னதமான நாமமே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் ஆண்டவரை நம் விடுதலையோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்களில கொஞ்சம் எழும்பி நிற்பீங்களா? நம்ம கொஞ்சம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு ஜெயம் இந்த நாளில நம் ஆராதனையில வெளிப்படட்டும். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த தேசத்துல போர் செய்ய நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போகும். இந்த நாளில எல்லாரும் தெய்வீக ஜெயத்தோடு கூட ஜி மைனர். ஓ ஹalleluya. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விடுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விடுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. சொல்லுவோமா? இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. கோடி கோடி நன்றி. கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் தனிமையிலே நான் நடுவு போதெல்லாம் ஒரு தாயை போல கேட்சி பாடுவேன். ஒரு தகப்பனை போல் காட்டியதை தனிமையிலே அறிக்கப்படுவீங்களா? ஒரு தகப்பனை போல் காட்டியதை போற்றி பாடுவேன். உரைகளில் எல்லாம் இருமையை தந்து என்னை நிற்காமல் அவர் மட்டும்தான் நேசிக்க முடியும். என் குறைவுகளை பாராமல் என்னை நேசித்து என் மீது அன்பு கூறுகிறவே. ஆமென். கோடி கோடி ஆமென். ஆமென். வாழ்நாளே போதாதப்பா. ஆமென். 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 கோடி கோடி சிறுமையும் எளிமையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உன்னை பாடுவேன். அலங்குளமாக என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை
சிறுமை தனிமையும் நாடகங்களையும் ஒரு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் அலங்காரமாக மாற்றியதை வச்சு பாடுவேன். புகழிலிருந்து எடுத்தீரையா எந்த கலையை உயர்த்தினீரையா. அவன் இருந்து எடுத்தீரையா எந்த கலையை உயர்த்தினீரையா. கோடி கோடி Oh Jesus, நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி ஐயா. சற்று வெட்கப்பட்டு போகட்டும். கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். சிறுமையில் இருக்க எங்களை செலுத்தப்படுகிறவரே, குப்பையில் இருக்கிற எங்களை ரவிகளோடு ராஜாக்களோடு அவன் சொல்கிறவரே. ஆமே நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்றி அப்பா, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றியா நன்றியா இயேசையா. இயேசையா தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். ஆமே தகுதியில்லா ஆமே நாமே தாங்கி தாங்கி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே அதிசயங்கள். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசையா கோடி கோடி நன்றி சொன்னார். ஆமே உமக்கவே கோடி கோடி சதன வயதரை உங்களுடைய பிள்ளைகளால் நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் நிறைய வேளையில நம்மளை ரொம்ப அழ வைக்குது. கண்ணீரின் பாதையில நாம் சில வேளைகளில நடக்கிறோம். ஆனா இந்த உண்மையுள்ள தெய்வம் வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம். நம்மளை கண்ணீரிலேயே அவர் நடக்க விடவே மாட்டார். சில வேளையில நாம தான் அவர் அன்பை உணராம, அவர் பலனை உணராம, அவருடைய வார்த்தையை உணராம, வாக்குத்தத்தத்தை உணராம சில வேளையில அழுதுகிட்டே இருக்கிறோம். சில வேளையில சொல்றாரு, நம்முடைய கண்ணீரை வீணாக்க வேண்டாம். இந்த கண்ணீர் ரொம்ப வேல்யூபிளானது. இது கம்பீர சத்தமுடையது. கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பானா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய வேளையில தனிமையில அழுது இருக்கலாம். ஆனா இந்த தனிமையில
நீ தனியா இல்ல, அவர் கூட இருந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இல்லாவிட்டால் நம்முடைய துக்கத்துக்கு நாம் அடிந்து போயிருப்போம். பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேர்ச்சியதை என்னை பாடுவேன். திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை பூச்சி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் போற்றி பாடுவேன். உரைகளில் எல்லாம் கிருபையை தந்தே என்னையும் வெறுக்காமல், உரைகளில் எல்லாம் என்னையும் வெறுக்காமல், கோடி 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 நன்றி சொன்னாலும் உண்மையா சொல்றீங்களா? இந்த இடத்துல உள்ள எல்லாரும் உண்மையா சொல்றீங்களா? இந்த தெய்வம் மாத்திரம்தான் உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்க்கறது கிடையாது. அவர் நம்முடைய பாவத்தை வெறுத்து பாவியாகிய நம்மை நேசிக்கிறவர். குறைகளிலே கிருபையை தந்து என்னை விட்டு கொடுக்காம நேசிக்கிறவர் அவர். என்னை வெட்கப்படுத்தாம நேசிக்கிறவர் அவர். என்னை கைவிடாம என்னை ஆளுகை செய்கிறவர் அவர். யாராவது இருக்கிறீங்களா? நான் குறையே இல்லாத பாத்திரம், நான் பரிசுத்தமுள்ள பாத்திரம். எவ்வளவு வேணும் குறை நம்ம இடத்துல இருக்குது ஐயா. அம்மா, நம்ம இடத்துல எவ்வளவு வேணும் இருக்கிறது. அந்த குறைகளை பாராதபடி கிருபையை தந்து தேசத்துல நான் வெட்கப்பட்டு போகாத வண்ணம் என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறார். என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைய வேளையில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய நன்மைகளை நம்ம இழந்துடுறோம். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும்னா, அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும்னா, அந்த வல்லமையை தடுக்கிறதுக்கு பிசாசு கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. பிசாசு கிட்ட பலனும் கிடையாது. அதை நீங்க நம்புறீங்களா முதல்ல? ஆனா ஏன் என் ஆசீர்வாதம் தடைப்பட்டு, ஏன் என் நன்மைகள் எல்லாம் பறிக்கப்படுது, ஏன் என் தானியத்தை அந்நியன் புசிக்கும்படியாக சூழல்கள் ஏற்படுகிறது தெரியுமா? காரணம், அந்த வல்லமையை தடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, பலனும் கிடையாது. ஆனா அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமையை பெறுகிறதுக்கு காரணமா இருக்கிற என்ன அவனால திசை திருப்ப முடியும்? என்ன பலவீனப்படுத்த முடியும்? என்ன குறையுள்ள பாத்திரமா மாற்ற முடியும்? புலம்புற பாத்திரமா மாற்றிட முடியும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பாத்திரமா மாற்றிட முடியும். சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்கிற பாத்திரமா மாற்றிட முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நன்மைகளை யாரும் எடுக்க முடியாது. நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் நன்மையை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்கள் நன்மை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து
உண்மை சொல்றீங்களா? என் தலை நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் எனக்கு ஜீசஸ், நீங்க போதும் எனக்கு, உங்களை விட்ட யாரோ இல்லை உங்களை விட அப்பா, உங்களை விட்ட யாரோ இல்லை இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க போதும் எனக்கு. Oh Jesus. பார்வோனின் சேனை என்னை சேக்கடல் என் வழியை தடுத்திருப்பாலும் வாவை உண்டு பண்ணும் தேவன் அப்பா, கடலில்லப்பா, பார்வோனின் சேனை என்னை என்று என் நன்மைகளை ஒருவரும் கொடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், அவர் உள்ள இடங்களிலே வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் அப்பா, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மையும் கிருபையும் நீங்க போதும் எனக்கு. பரலோக சந்தோஷிப்பிக்கிட்டோம் அப்பா, மனதார உண்மையாகவே அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளின் நிமித்தமாய் அப்பா, உன்னை விட கடைசி ஒரு இரண்டு கரங்களை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க சொல்ல சொல்ல சத்துரு வெட்கப்பட்டு போய்கொண்டே இருக்கு, நீங்க சொல்ல சொல்ல வெட்கப்பட்டு போயிட்டே இருக்கிற, நீங்க போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, கடைசியா நீங்க போதும். Jesus, we lift up your name, God Almighty. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, ராத்திரி வேளையில நீங்க மாத்திரம் போதும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் மாம்சமான கண்களோ எண்ணங்களோ எண்ண ஓட்டங்களோ மாம்ச நம்பிக்கைகளின் மீது இல்லாத வண்ணம் முழுவதுமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமுள்ள கிரியைகளை செய்கிற உன்னதமான தேவனிடத்திலே எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண்பார்களா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பார்களா, காணாதவைகளை நிச்சயமாக விசுவாசத்தில் உறுதியானவர்களாய் பலன் உள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பலன் அடையட்டும். இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுப்பீராக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாமத்தில் பிதாவே. நமக்கு